Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is video number 3 under the heading Jam Talks on India. Jam Talks, just a minute talks, ஒரு நிமிட உரை இந்தியாவை பற்றி என்ற தலைப்பில் மூன்றாவது வீடியோ. The topic is India's culture, பாரத பண்பாடு, இந்திய மக்களினுடைய வாழ்வியல் முறை, பண்பாடு, கலாச்சாரம் என்ற தலைப்பில் மூன்றாவது வீடியோவாக வருகிறது. வணக்கம் எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். My jam talk is on India's culture. எனது ஜாம் டாக் இந்திய மக்களினுடைய கலாச்சாரம் பற்றியது. Culture means customs. Culture means customs. Customs என்றால் சமூக வழக்கங்கள், மக்களினுடைய பழக்க வழக்கங்கள். Culture means faiths. கல்ச்சர் என்பது மத நம்பிக்கைகள் என்ற அர்த்தத்தையும் கொண்டது. கல்ச்சர் மீன்ஸ் ஃபெய்த்ஸ், மத நம்பிக்கைகள். கல்ச்சர் மீன்ஸ் வேஸ் ஆஃப் லைஃப், மக்களின் வாழ்க்கை முறை. கல்ச்சர் மீன்ஸ் வேஸ்னா முறை, ஆஃப் லைஃப் வாழ்க்கை. கல்ச்சர் மீன்ஸ் வேஸ் ஆஃப் லைஃப். Culture also means language. மற்றும் கல்ச்சர் என்ற சொல்லுக்கு மொழி, ஆர்ட், கலை, அண்ட் லிட்ரேச்சர். லிட்டரேச்சர், LITERATURE, லிட்டரேச்சர். அதை சரியாக உச்சரிப்பு லிட்ரேச்சர். Culture also means மூன்று அர்த்தங்கள்: லாங்குவேஜ் மொழி, ஆர்ட் கலை, அண்ட் லிட்ரேச்சர் மக்கள் பேசும் மொழி, அவர்கள் செய்யும் கலைகள் மற்றும் அவர்களினுடைய இலக்கியங்கள், இலக்கிய புத்தகங்கள். ஓகே, இந்தியா ஹேஸ் a mixed culture. இந்திய மக்கள் ஒரு கலப்பு கலாச்சாரம் கொண்டுள்ளவர்கள். இந்தியா ஹேஸ் a mixed culture. ஒரே கலாச்சாரம் அல்ல, கலப்பு கலாச்சாரம், கலப்பு பண்பாடு, பலவிதமான பண்பாடுகள் ஒன்றாக இருக்கும் நாடு. We are, நாம் அனைவரும், we are different races and castes. நாம் பல்வேறு இனம் மற்றும் ஜாதியை சார்ந்தவர்கள். We are different races and castes. We speak different languages. நாம் பல்வேறு மொழிகளை பேசுகிறோம். We speak different languages. We worship different gods. நாம் பல்வேறு கடவுள்களை வணங்குகிறோம். வர்ஷிப் என்றால் வணங்குதல். டிஃப்ரெண்ட் காட்ஸ், பல்வேறு கடவுள்களை. we practice different customs. நாம் பல்வேறு வழக்கங்களை கடைபிடிக்கிறோம், பயிற்சி செய்கிறோம். we practice na we follow different customs. கஸ்டம்ஸ் என்றால் வழக்கங்கள், சமுதாய வழக்கங்கள். we practice different customs. பார்த்துங்க, டிஃப்ரெண்ட். ஒரு 4-5 முறை இந்த வார்த்தை வரும். நம் இந்திய மக்களிடம் பல்வேறு வேறுபாடுகள் உள்ளன. இருந்தாலும் we are united. நாம் இணைந்திருக்கிறோம். We are united, இணைந்திருக்கிறோம் as one India, ஒரே இந்தியாவாக,
ஒரு பாரதமாக நாம் இணைந்திருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நீங்கள் இந்த பேச்சை கேட்டதற்கு நன்றிகள். ஓகே, my dear English learners, that ends this video. Please remember to subscribe to Christ English Practice channel. Wish you goodbye.